மரணத்திற்கு பின் என்ன நடக்கும்? கருட புராணம் உண்மை. ஒரு நாள் நம்ம எல்லாருக்கும் வரப்போகிறோம் ஒரு உண்மை மரணம். ஆனா மரணத்துக்கு பிறகு என்ன நடக்கும்? எங்க போகிறோம்? நரகம் உண்மையா? வணக்கம், வெல்கம் டு முருகன் துணை. கருட புராணம் சொல்றது மரணத்துக்கு அப்புறம் ஆன்மா ஒரு பயணம் போகும். அந்த பயணம் சிலருக்கு சுகம், சிலருக்கு துன்பம். ஒன்று, மரணத்தின் அந்த நிமிடம், மனுஷன் இறக்கும் அந்த நேரம் ஆன்மா உடலை விட்டு வெளியேறும். காரிய புராணம் சொல்லுது, நல்லவர்களுக்கு அமைதி இருக்கும், பாவம் செய்தவர்களுக்கு பயம் இருக்கும். இரண்டு, யமதூதர்கள் வருவது. பாவம் செய்தவர்களுக்காக யமதூதர்கள் வருவார்கள். அவர்கள் எப்படி இருப்பார்கள்? பயங்கரமான உருவம், கருப்பு நிறம், கோபமான முகம். விளைவு, ஆன்மா பயந்து நடுங்கும். நல்லவர்களுக்கு தேவதைகள் வருவார்கள். மூன்று, கொள்மாவின் பயணம். கருட புராணம் சொல்லுது, மரணத்துக்கு பிறகு 13 நாட்கள் முக்கியம். இந்த நேரத்தில் ஆன்மா வீட்டை சுற்றி இருக்கும் குடும்பத்தை பார்க்கும். அதனால்தான் 13 நாள் கருமம் முக்கியம். நான்காவது, நரக பாதை. பாவம் செய்தவர்களுக்கு நரகத்திற்கு ஒரு கடினமான பாதை இருக்கும். அந்த பாதை எப்படி இருக்கும்? சூடு, முள், இருள். ஆன்மா அந்த பாதையில் துன்பப்படும். 5, நரக தண்டனைகள். கருடா புராணத்தில் பல நரகங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. சில உதாரணங்கள்: தீ நரகம், பொய் பேசினவர்களுக்கு பாம்பு நரகம், துரோகம் செய்தவர்களுக்கு இரத்த நரகம், விலங்குகளை காயப்படுத்தினவர்களுக்கு இந்த தண்டனைகள் ஆன்மா செய்த பாவங்களுக்கு ஏற்ப இருக்கும். 6, நல்லவர்களுக்கு என்ன நடக்கும்? நல்ல மனசு கொண்டவர்களுக்கு விளைவு தேவலோகம், அமைதி, சந்தோஷம். அவர்கள் ஆன்மா சுகமாக இருக்கும். 7, பரிகாரம் இருந்தா என்ன ஆகும்? காகரு புராணம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுது. உயிரோடு இருக்கும் பொழுது பரிகாரம் செய்தால், நல்லது செய்தால் தண்டனைகள் குறையும். கிளைமேக்ஸ் மெசேஜ், இந்த வாழ்க்கை ஒரு தற்காலிக பயணம்தான். நம்ம செயல்தான் நம்ம எதிர்காலத்தை தீர்மானிக்கும். நரகம், சுவர்க்கம் அனைத்தும் நம்ம கையில தான். இந்த வீடியோ உங்களுக்கு கண் திறக்க வச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க.